எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கின் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க டி ஜான் பாஸ்கோ. வணக்கம். வணக்கம்ண்ணா. வெல்கம். எப்படி இருக்கீங்க டி ஜான் பாஸ்கோ? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். படம் பார்த்தாச்சு, சூப்பரா பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, டீன்ஸ் பார்த்திபன் சார் அவர்களுடைய இயக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 13 நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமை ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமா பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கு? ஆக்சுவலா இது என் ஃபர்ஸ்ட் மூவில கொஞ்சம் ஹாப்பியாவும் இருக்குண்ணா. ஏன்னா நல்ல ரிவ்யூஸ் வருது. ஓகே, பேட் ரிவ்யூஸ் நம்ம கண்டுக்க வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் மூவில. இப்போ பார்த்திபன் சாரோட படத்துக்கு ஆடிஷன் பண்ணதுல ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஏன்னா பார்த்திபன் சார் அப்படின்னாலே நிறைய பேர்த்த கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணுவாரு. அப்படி உங்களோட படத்துக்கான அந்த ஆடிஷன்ல எத்தனை பேர் இருந்தீங்க? எத்தனை பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க? அது எப்படி 13 பேரா மாறுச்சு? ஆக்சுவலா எனக்கு ஆடிஷன்னாலே பயம். நான் இந்த பழைய படம் கோல்மால கூட ஆடிஷன்ல செலக்ட் ஆகல. எங்க அப்பா வந்து இந்த மாதிரி பையன் இருக்கான்னு அவரு கூப்பிட்டுக்கிட்டாரு. அங்கிள் வந்து கூப்பிட்டுக்கிட்டாரு தெரிஞ்சவங்க. ஆடிஷன் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் சீன்ல நடிச்சிருவேன், ஆனா ஆடிஷன் கொஞ்சம் பயமா இருக்கும். அதுவும் இதுல வர என் கூட ஆடிஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் கிட்ட ஆடிஷனுக்கு வந்தாங்க. அவங்க முன்னாடி நடிக்க சொன்னாங்க. இந்த நிறைய பேர் நடிச்சு செலக்ட் ஆனாங்க. இந்த கிருத்திகா அவங்க எல்லாம் மாதிரி அவங்களாம் நடிச்சிட்டாங்க ஈஸியா. அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது அவங்க முன்னாடி எல்லாம் நடிக்க. கொஞ்சம் பயமா இருக்கும்ல எப்பவுமே. அதான் பார்த்திபன் போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு பயமா இருக்கு அங்கிள், ஆனா உங்களுக்கு தனியா நடிச்சு காட்டுறேன். அப்படியா? ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டே இல்ல, ஃபர்ஸ்ட் அவர் பார்க்க போன சிவாஜி கணேசன் டைலாக் சொன்னேன். அவரு போய் உட்காருப்பா அப்படின்னாரு. மூச்ச பிடிக்க பேசுறதுக்கு அப்புறம் உட்காருப்பான்ட்டாரா? சிரிச்சுட்டு உட்காருப்பான்னாரு. அதுக்கப்புறம் இந்த ஆடிஷனுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த கிரவுண்ட் ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஒரு 50 பேர் கிட்ட. நான் சொன்னேன், இந்த மாதிரி அங்கிள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் அவங்க முன்னாடி தனியா வாட நினைச்சுக்கிறேன், நடிச்சு காட்டுறேன், இங்க வேண்டாம் அப்படின்னு. அவர் ஓகே பண்ணிட்டு அனுப்பிட்டாரு. என்ன அனுப்பிட்டு அப்புறம் ஒன்லி நான் அப்புறம் ஏடி அண்ணா அக்கா கூட தான் இது நடிச்சு காட்டினேன். 13 பேரு அவங்களோட சேர்த்து நீங்களும் செலக்ட் ஆயிட்டீங்க. டோட்டலா 13 பேர், 12 பேர்த்தோட சேர்த்து நீங்களும். அப்படிங்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்பா கூட்டு போற ஃபர்ஸ்ட் டே ஸ்கெடியூல். அப்பா நான் வரக்கூடாதுன்ட்டேனா? ஏன்னா எனக்கு யார் முன்னாடி நடிச்சிடலாம், பட் அப்பா அம்மா முன்னாடி கொஞ்சம் நடிக்க வராது. சரி இல்ல, ஒரு பயமா வருத்தமா இருக்கும், அவங்க முன்னாடி நடிக்க வராது. அதனால நான் ஃபர்ஸ்ட் டே அதுவும் இல்லாம கூப்பிட்டு போனோம்ல, அவங்க கார் அரேஞ்ச் பண்ணுவாங்க, காரே வந்துடும். ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நான் வந்து திட்டுவாங்க பாத்தீங்கன்னா. என்னாச்சு? அது ஒரு சீன் என்னன்னா, நாங்க அந்த தண்ணி தோன்ற சீன் நீங்க பாத்துருப்பீங்க படத்துல, அந்த சீன் தான். அப்போ நான் தப்பா திரும்பி அது ஒரு ரியாக்ஷனோட தோண்டுவேன் தெரியுமா, அந்த ரியாக்ஷன் எனக்கு இருக்காது. அந்த சீன் வரலன்னு திட்டினாரா? அந்த சீன்ல எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன் வரலன்னு அவர் நடிச்சு காட்டினாரு. அவர் நடிச்சு காட்டும் போது நான் வேற எங்கேயோ ஒரு கான்சன்ட்ரேஷன்ல இருந்தேன். ஏன்னா கேமரா இங்க வந்தது, அந்த இதுல இருந்த போது திட்டினாரு, நான் உனக்கு நடிச்சு காட்டுறேன்ல பார்க்க மாட்டியா. ஃபர்ஸ்ட் டேங்கறனால பதட்டத்துல இருந்திருக்கீங்க. பதட்டத்துல இருந்தேன். பட் அது அப்பா திட்டுறத விட அவ்வளோலாம் ஒண்ணு கொஞ்சம் ஜென்யூனா தான் இருந்துச்சு. டீசென்ட்டா தான் இருந்தது அப்பா திட்டுறதோட. ஓகே, உங்க டீம் 13 பேர் ஜாலியா இருந்துச்சு, ஒரு ஃபன்னாவே இருந்துச்சு. பட் அங்க ஆன் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பீங்க 13 பேரும்? ஜாலியா இருக்கும். நான் ஷூட்டிங் நேரத்துல சிரிச்சு பேசிட்டு ஷூட்டிங் ஃபுல்லாவே ஓடுற மாதிரி தான். ஓகே, அது ஓடுற மாதிரி தானே பார்த்துட்டு தானே இருப்பீங்க. அது ஓடிக்கிட்டு ஜாலியா உட்காந்துக்கிட்டு சிரிச்சு பேசிட்டு தேடிக்கிட்டு இருப்பீங்க, ஒருத்தனை தேடிக்கிட்டு ஜாலியா இருக்கணும். ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். அந்த தேடுற ஆள் ஷூட்டிங் பின்னாடி உட்காந்துருப்பான். கீர்த்தனாக்கா அவங்கள பத்தி சொல்லுங்க. ஏன்னா பார்த்திபன் சாருடைய பொண்ணு இந்த படத்துல கிரியேட்டிவ் ஹெட்டா கூட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படி உங்களை கேர் பண்ணிட்டாங்க? அவங்களோட பாட்டு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா பார்த்திபன் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு வச்சிருக்கே மாட்டாரு. ஆன் ஸ்பாட்ல டைலாக் சொல்லி அங்கதான் கதை அவர் யோசிப்பாரு. அங்கதான் கதை, இந்த சீன் இப்படி வச்சுக்கலாம், அந்த சீன் இப்படி வச்சுக்கலாம் அங்க யோசிப்பாரு. அப்ப அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கீர்த்தனாக்கா அங்க டைலாக் எழுதி வச்சிருப்பாங்க. நாங்க போய் அங்க கேட்டுக்கணும், இந்த மாதிரி டைலாக் என்னக்கா. அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேமரா இங்க வைக்கலாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பொசிஷன்ல என்னங்க இப்படி பேசுங்க. அவங்க கிட்ட நான் ஆக்டிங் பண்ணி காட்டுவோம் அந்த சீனை. அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பார்த்திபன் கிட்ட ஆக்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி பயம், பார்த்திபன் ஸ்ட்ரைட்டா போகாம கொஞ்சம் கீர்த்தனாக்கா முன்னாடி நடிச்சேன். ஏன்னா இவங்க கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. பட் எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, பட் கொஞ்சம் பயமா இருக்கும்ல என்னடா இருந்தாலும். அப்படி வந்துச்சு. ஓகே, இப்போ 13 பேர்த்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் சினிமாவில் ரொம்ப பேசப்பட்டுச்சு அந்த டைமில். ஏன்னா 13 பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த 13 பேர்த்த அச்சீவர்ஸோட சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட இருந்துச்சு. அந்த மூமெண்ட்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 2-3 months முன்னாடி நடந்தப்போ ஞாபகம் இருக்கு. நான் அதை எப்படி மறக்க முடியும்? ஃபர்ஸ்ட் மூவி ஆடியோ லான்ச் அங்க லிடின் அண்ணா அவங்கலாம் கூட வந்திருந்தாங்க. உங்களை யாரு இன்ட்ரடியூஸ் பண்ண? உங்க கூட யார் இருந்தா அந்த அச்சீவர் லிஸ்ட்ல?
அங்க ஒரு அக்கா ஏதோ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த அக்கா பேரு எனக்கு தெரியல. அக்கா பேரை மறந்துட்டு அக்கா மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. இல்ல அது ஞாபகம் இருக்கு. ஒரு அக்கா தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே. பாக்கியராஜ் சார்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்கல்ல அங்க. யாரெல்லாம் பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் டைம் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் அங்க இருக்காங்க ஒரே ஹால்குள்ள. அதான் உங்க ஃபர்ஸ்ட் டைம்ல நிறைய செலிபிரிட்டிஸ் நாங்க அப்போ அங்க இல்லனா. ஏன்னா எங்களுக்கு நாங்க அங்க டான்ஸ் ஆடணும்ல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுல பிஸியா இருந்தோம். நாங்க அந்த அளவுக்கு பார்க்கல. நாங்க பார்த்தது பேக் ஸ்டேஜ்ல ரெடி ஆயிட்டு இருந்தீங்க. பேக் ஸ்டேஜ் இல்ல, ஸ்டேஜ் கீழ ரெடி ஆயிட்டு இருந்தோம். அங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் பிஸியா இருந்தோம் அவங்க. ஆனா நான் பார்த்தது யோகி பாகுபாங்கல பார்த்தேன், பாக்கியராஜ் அங்கல பார்த்தேன். கோமாளி படம் இருக்குல்ல ஜெயம் ரவி. அதுல அரசியல்வாதியா நடிப்பாருல இவரு. ஐயோ அடா பாவி. அவங்களெல்லாம் பார்த்தேன். அதுதான் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, பேர்லாம் தெரியல. ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் பார்த்திபன் சார் நடிக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம். பட் ஆனால் ஆன் செட்டில் ஆக்ஷன் கட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் கேட்டிருப்பீங்க. அவர் எப்படி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு, கேமரா டீமு, க்ரூவை, உங்களை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுலாம் எப்படி இருப்பார் ஆன் செட்டில்? அவர் ஆன் செட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் டைம்ல கொஞ்சம் பிஸியா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு. ஏன்னா அப்போ நான் கேமரா அது இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். கேமராமேன் அங்கிள் கிட்ட சொல்லி இந்த சீனுன்னு. அப்போ நாங்க தான் பேசினா கொஞ்சம் லேசா டென்ஷனா வரும். என்ன சைலன்ஸா இருங்க அப்படின்னு. அதுக்குள்ள எங்களை அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் கூப்பிட்டு போயிடுவாங்க ஒரு ரூமுக்கு. அங்க கேரவேன் அந்த மாதிரி ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் எங்களை கூப்பிடுவாங்க. மோஸ்ட்டாக நாங்கள் கேரவேனில் தான் இருப்போம். சில டைம்ஸ் அந்த கேமரா பொசிஷன் மட்டும் மாற்றணும். இப்போ இப்படி இருக்க ஆங்கிள், அந்த ஜிம்மி ட்ராக் எப்படி மாற்றணும்னா கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 5 செகண்ட். அங்கே நாங்கள் உட்காந்துருப்போம், எங்களுக்கு ஜூஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் எதாவது சட்டம் போட்டோன்னா லேசாக கோவப்படுவார். நல்லா சாப்பிட்ருக்கீங்க போலயே செட்டில். நல்லா சாப்பிட்றதுக்குலாம் நிறைய கொடுப்பாரா சார்? நிறைய கொடுப்பாரு. என்ன ஃபேமஸா இருக்கும் அங்க ஸ்பாட்ல நிறைய சாப்பிட்ற ஐட்டத்துல? ஜூஸ் நிறைய கொடுப்பாரு, ஆர்டர் நிறைய பண்ணி கொடுப்பாரு. ஆர்டர் நிறைய போட்டுருவாரா? எல்லாம். பட் நான் நிறைய சாப்பிட மாட்டேன், என்னால சாப்பிட்டு ஓட முடியாது. ஏன்னா எல்லாரும் ஓடுவாங்க, நான் சாப்பிட்டு ஓடணுமா அது கொஞ்சம் இதுவா இருக்கும். ஏன்னா சாப்பிட்டு உடனே ஓடின ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி ஆயிடும். அதனால எப்பவுமே எமர்ஜென்சிக்கு பேக்ல ஒரு சோடா பாட்டில் வச்சிருப்பேன். ஓகே. டீன்ஸ்ல மெமரியா நிறைய மூமெண்ட் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிறைய மெமரியான மூமெண்ட்ல என்ன ஃபர்ஸ்ட் படங்கும் போது நைட்டு ஒரு 2 மணிக்கு பாத்தீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சது. சாட்டர்டே ஒரு 2 இல்ல ஒரு 3 மணிக்கே முடிஞ்சிடும். ஏன்னா சண்டே ஃபுல்லா லீவ் விட்டுருவாங்க. சாட்டர்டே ஒரு 3 மணிக்கு முடிஞ்சது. அப்போ பாத்தீங்கன்னா நாங்க ஒரு டிரைவர் அங்கிள் கூட வருவோம். நைட்டு 3 மணிக்கு இருட்டா வந்துட்டு இருக்கோம், லைட் லேம்ப் கூட இல்ல, அந்த ஸ்ட்ரீட் லைட் கூட. அந்த மாதிரி அவர் சொல்றாரு, நைட்டு 3 மணிக்கெல்லாம் திருடங்க நிறைய வருவாங்க, கார்ல முட்டையை தூக்கி அடிச்சிருவாங்க, லாரி என்னோட ரோட்ல நிறுத்தி வழிப்பறி பண்ணுவாங்க. அவர் சொல்லி முடிக்கும் கரெக்டா ரோடு இப்படி பிளாக் பண்ற மாதிரி ஒரு லாரி நிக்குது. ஐயோ, நாங்க என்ன பண்ணிட்டோம், கடகடன்னு எல்லா ஜன்னலையும் தூக்கிட்டு அவர் மட்டும் வெளில போறாரு. அங்க டிரைவர் இருக்காரு, இந்த மாதிரி லாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சுப்பா, இது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போய் நின்றுச்சு அப்படின்னு. நாங்களும் என்ன பண்ணோம், உடனே ஜாலியா வீடியோ எடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சும்மா நாங்க பண்ணுவோம், இந்த இருட்டுல போனா எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். நாங்க சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி லாரி அது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தா வீட்டு சாவி இல்லை. அந்த எக்ஸ்ட்ரா சாவி வந்து ஷூட்டிங்ல அங்க விட்டு வந்துட்டாங்க ஒரு அக்கா கிட்ட. இன்னொரு எக்ஸ்ட்ரா சாவி பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல ஒரு பக்கத்து தெருவுல ஆன்டி கிட்ட இருக்கும், அவங்க தான் ஓனர். அங்க போய் வாங்கணும். வாங்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஆன்டி சாவியை குடிச்சிட்டு சிரிக்கிறாங்க. ஒரு மாதிரி பேய் மாதிரி போட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் எங்களுக்கு நீ சொல்றது வச்சு ஒரு படமே எடுக்கலாம் போல இருக்கேடா, ஒரு ஹாரர் மூவி பிளாட் மாதிரி போய்கிட்டே இருக்கு. சாவியை வாங்கி அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சு வீட்டுக்கு போனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி நடந்துச்சு. போன் கட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கதவுலாம் தட்டுறாங்க. ஒரு 2 சைட் கதவு இருக்கும், ஃப்ரண்ட் டோர் பேக் டோர் தட்டுறாங்க. ஏன்னா ஹால் கூட தான் கண்டிப்பாக இருக்கும். ஓப்பன் பண்ணா யாரும் இல்லை, ஃப்ரெண்ட் டோர் தட்டுறாங்க. அப்படி மாற்றி ஒரு 10 நிமிஷம் நடக்குது. ஒரு பொண்ணு அழுவுது, ஐயோ இதாரு. கடைசியில பார்த்தா நாங்க ஃபோன் பண்ணி சொன்ன ஃப்ரெண்ட்ஸே வேணே பிராங்க் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பில்லோ ஃபைட்னு அவங்களை உள்ள கூப்பிட்டு போய் அடி நடிச்சு பில்லோ எல்லாம் கிழிச்சு ஓனர் கேட்டோன்னே யாருக்கு பில்லோ கிழிச்சான்னு தெரியலன்ட்டோம். பார்த்திபன் சார் கூட படம் நடிக்க போக சொன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா மாதிரி கதை சொல்ற அளவுக்கு வந்துட்டேன். இன்னும் 2 படம் நடிச்சா ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு போயிருவோம் போல. நைட்டு ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, எனக்கு அப்போ உடம்பு சரியில்லை. நைட்ல ஈவினிங்கா ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ எனக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் கிட்ட போனதுக்கு அவர் மருந்து கொடுத்தாரு. நான் போட்டோன்னே எனக்கு தூக்கம் ஆரம்பிச்சு. தூக்கம் வரும் இல்லை, டயர்ட் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்னாச்சு, கேமரா பின்னாடி எனக்கு ஒரு சோஃபா போட்டு கொடுத்துட்டாங்க. நான் கேமரா பின்னாடி தூங்கிட்டு அப்புறம் ஸ்பாட்ல ஏஞ்சி நடிச்சுட்டு திரும்பி, ஏன்னா அப்போனால நடக்க கூட முடியல ஸ்பாட்ல. லாஸ்ட் கிளைமேக்ஸ்
அப்போ அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பார்த்திபன் கூட நின்று பேசிட்டு இருப்போம் தெரியுமா, அப்போதான் எனக்கு அந்த ஜுரம் வந்தது. அப்போ ஒரு நைட் 8 மணி ஆயிடுச்சு. பார்த்திபன் அங்கிளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு லேசா. டூப்பை கூப்பிட்டுருங்க அப்படின்னு எனக்கு போய் பயமாயிடுச்சு. ஐயோ நம்மள தாண்டி இன்னொருத்தன் டூப்பு டூப்புன்னு செலக்ட் பண்ணி என்கிட்ட செலக்ட் பண்றாங்க. இந்த டூப் உன்ன மாதிரி இருக்காது. என்ன பண்ணிட்டேன், எப்படியோ நடிச்சணும் நம்மளே நடிச்சணும்னு ஒரு ட்ரை பண்ணி அவ ரொம்ப முடியல. அப்போ தெய்வம் மாதிரி ஒரு அண்ணன் வந்து சாத்துக்குடி ஜூஸ் சக்கரை போடாம குடிப்பா சரியாயிடும்னாரு. குடிச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா தெளிவாயிட்டேன். சாத்துக்குடி ஜூஸா இல்ல அவன் நடிக்க கூடாது நம்ம தான் நடிச்சணுங்கிறதா அது என்னன்னு தெரியல, தன்னை தெளிவாயிட்டேன். ஆனா டூப் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வந்த டூப்பை திரும்பி அனுப்புனாங்க. ஓகே சூப்பர் சூப்பர். நிறைய படத்துல சிஜிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த சீக்வன்ஸ் மேக் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, இல்ல படம் அந்த ஷார்ட்ல நடிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா அது எந்த சீக்வன்ஸா இருக்கும்? ஆக்சுவலா அந்த ஸ்கூல் சீன் ஒன்னு இருக்கும் தெரியுமா, நாங்க அந்த போலீஸ் அக்கா ஒருத்தங்க இருப்பாங்க சுபிக்ஷான ஆன்ட்டி, அவங்க வந்து செக் பண்ணுவாங்க தெரியுமா டிவில. அது ஆக்சுவலா நாங்க எடுத்தது இல்ல, அவங்க கரெக்டா மூவ் பண்ணும்போது நாங்க அது ஆக்ஷன் சொன்னா அவங்க பாக்கிறதுக்கும் நாங்க கரெக்டா மூவ் பண்ணோம். அது லைவ் ரெக்கார்ட். அது சரி சரி சரி. இப்ப ஆக்ஷன் சொன்னா கேமரா வந்து அவங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். அந்த சிசிடிவில பாத்தீங்கன்னா நாங்க லைவா மூவ் ஆயிட்டு இருப்போம் ஆக்ஷனுக்கு. அது கொஞ்சம் மறக்க முடியாத ஸ்பாட்டா இருந்தது. படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா யோகி பாபு சார் வராரு, டைலாக்ல இருந்து எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறாரு. எப்படி இருந்துச்சு ஃபன்னா? ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல வராரு, உங்களை எல்லாம் பார்த்து கலாச்சிருப்பாரு கண்டிப்பா. ஆக்சுவலா பார்த்து கலாய்ச்சாரு. ஓகே. ஆனா எங்களுக்கு அவருக்கு ஒரு நாள் தான் அவர்கிட்ட ஷெட்யூல் இருந்தது. ஒரு நாள் கூட இல்ல, ஒரு 2 சீன் தான் இருந்தது. அப்புறம் ஃபுல்லா அவருக்கு பார்த்திபன் கூட தான். பட் நான் பாத்தீங்கன்னா கோல்மால்ல இருந்தே ஒரு பாத்துட்டு இருக்கனால அவரு அடையாள கண்டுபிடிச்சாரா நீங்க தான் அப்படின்னு. ஓகே ஓகே. என்ன சொன்னாரு? எப்படி பாருக்கன்னு கேட்டாரு. ஓகே ஓகே ஓகே. அது ஒரு ஜாலியா, ஏன்னா கோல்மால்ல இருந்து தெரியும், அங்க ஜாலியா கேஷுவலா பேசிட்டு. பட் அங்க கூட அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. 15 டேஸ்லயே போயிட்டாரு. 1 மந்த் இருந்தோம், அதுல 15 டேஸ்லயே போயிட்டாரு அவரு ஏதோ ஒர்க்குன்னு. சூப்பரா தாங்க. நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும், நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய அடுத்தடுத்து உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நக்கீரன் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய படம் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருங்க தொடர்ந்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. தேங்க்யூ.